ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் 14th டே விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட வெயிட் என்ன, நிதிஷோட வெயிட் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். இன்னைக்கு நான் வந்து ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன். நிதிஷ் வந்து ஃப்ரூட் ஃபாஸ்டிங் இருக்க போகிறான். அவன் ஒன்லி பழங்கள் மட்டும்தான் எடுக்க போகிறான். நான் ஒன்லி தண்ணி மட்டும்தான். வாங்க இன்னைக்கு எங்களோட டே எப்படி போகுது அப்படின்றது பார்க்கலாம். இது நிதிஷ்க்கு வெந்தயம் சீரகம் சோம்பு தண்ணி கொஞ்சம் லைட்டாக எலுமிச்சம்பழம் ஊற்றுனதுனால அப்படி தெரியுது. அவன் எலுமிச்சம்பழமும் சால்ட்டும் போட்டு கொடுக்க சொன்னான். ஸோ எலுமிச்சம்பழமும் சால்ட்டும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். நான் வந்து தண்ணி தான் எடுக்க போகிறேன். எனக்கு இந்த மக்கு வந்து பெரிய மக்கு, இது 1/2 லிட்டர் தண்ணி பிடிக்கும். இந்த மக்குக்கு வந்து இந்த கிளாஸ்க்கு 8 கிளாஸ் குடிக்கணும். வாட்டர் ஃபாஸ்டிங் அப்போ காலையில் எடிட் பண்ண உட்காந்தேன்னா பக்கத்தில் எடுத்து வச்சுக்குவேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிப்பேன். மொத்தமாக ஒரே செகண்ட்லேயே 1/2 லிட்டரையும் குடிக்க மாட்டேன். உட்காந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். தண்ணி குடிக்கிறது கூட மெதுவாக தான் குடிக்கணும். நிதிஷ் வந்து வெந்தய சோம்பு சீரக தண்ணி எடுக்கிறான். நான் வெறும் தண்ணி தான் எடுக்கிறேன். நிதிஷ் காலையில் எடுக்கிற ஃப்ரூட்ஸ் அப்படின்றது 8 மணிக்கு இன்றைக்கி வந்து செவ்வாழை ஒன்று எடுக்கிறான், சீத்தாப்பழம் ஒன்று, கொய்யாப்பழம் ஒன்று. தண்ணியில் வந்து மஞ்சளும் கல்லுப்பும் போட்டு நல்லா கழுவி வச்சுருவான். கழுவி அவன் கையில் கொடுத்துருவேன். அவன் ஒன்றொன்னா மெதுவாக சாப்பிட்டுக்குவான். கிளாஸ் போகும்போது பக்கத்தில் ஒன்றொன்னா எடுத்து அவனே சாப்பிட்டுக்கலாம். பழங்களை வெட்டி கொடுக்க வேணாம் அப்படின்ட்டான். காலையில் 8 மணிக்கு நிதிஷ் ஃபஸ்ட்டாக எடுக்கிற பழங்கள் அப்படின்றது இந்த 3 தான். காலையில் மணி 9 ஆகுது. இன்றைக்கி ஃபாஸ்டிங்னால 1-2-3 வேலைகள் இருக்குது. இன்றைக்கி குக்கிங் வேலை அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா நிதிஷ் அப்பாவும் பழங்கள் தான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அதனால் எனக்கு குக்கிங் வேலை இல்லை. ரேஷன் கடையில் வாங்கின கோதுமை தான் இது 5 கிலோ. இது நல்லா கழுவிட்டு காய வைக்கிற வேலை, காய வச்சு அரைக்கணும். 1-2 வேலைகள், மெயினான வேலைகள் இருக்குது. அதுதான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு இந்த கோதுமை 5 கிலோ கோதுமை கொடுத்தாங்க. 3 மாதத்துக்கு ஒரு 5 கிலோ கோதுமை ரேஷன் கடையில் தான் வாங்குவேன். வாங்கி இது நல்லா கழுவணும். ஒரு 4 தடவை நல்லா கழுவிட்டு, இந்த வட்டம் கொடுத்தது எந்த ஒரு அழுக்கு தூசி எதுவுமே இல்லை. அப்படியே கடையில் வாங்குகிற கோதுமை மாதிரியே சூப்பராக இருக்குது. இல்லைன்னா அப்படியே விவசாயம் பண்ணதோடு அப்படியே கொண்டு வந்துருப்பாங்க, கல் மண்ணுன்ட்டு இருக்கும். இந்த வட்டம் எனக்கு அந்த அளவுக்கு வேலை இல்லை. ஏற்கனவே புடச்சிட்டேன். நல்லா கழுவி இனி வெயிலில் காய வைக்கிற வேலை இது. கோதுமையை கழுவி நல்லா காய வச்சுட்டேன். எப்பவுமே எங்கள் அம்மாவோட சேலை இப்படி பானா ஷேப்பில் தைச்சி வச்சுருப்பேன். ஒரு பக்கம் ஓப்பனாக இருக்கும். கோதுமையை போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா புறா காக்கா வந்து அதை கொத்தி அசிங்கப்படுத்தாது, நீட்டாக இருக்கும். நல்லா காஞ்சிரும். சேலையும் காட்டன் சேரீனால நல்லா காஞ்சிரும். லைட் வெயிட் சேரீ தான். ஸோ சாயந்தரம் அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், காஞ்சிரும். ஒரு வேலை முடிஞ்சிச்சு, அடுத்த வேலை ஒன்று செய்யணும். அடுத்த வேலை இந்த ஷூராக்கை க்ளீன் பண்ணி வைக்கிறது தான். மழை தண்ணி பேஞ்சு இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஈரமாயிருச்சு. ஷூ ஃபுல்லாக போயிடுச்சு. ஏன்னா இன்னி அடுத்த ஆஃபீஸ் போனாங்க, ஸ்கூல் போனாங்கன்னா எல்லா ஷூவும் தேவைப்படும். ஃபுல்லாக கந்தரகோலமாக வச்சுருக்கான் நிதிஷ். ஸோ எல்லா பாக்ஸையும் எடுத்துகிட்டு நான் அமேசானில் தான் கவர் பார்த்தேன், செப்பல் கவர். அது என்னென்னா 10 கவரு 300 ரூபா போட்டிருந்தாங்க. சரி, நமக்கு அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது அப்படின்ட்டு இது வந்து பிளாஸ்டிக் கவர் இருக்கு இல்லையா, நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் தான் வாங்கியிருக்கேன், பெரிய கவரு. இது வந்து 25x40 சைஸு. இந்த கவரில் வச்சு ஷூவை வச்சு நம்ம லப்பர் பேண்டு போட்டுட்டோம் அப்படின்னா ஷூ வந்து அழுக்கும் ஆகாது, தண்ணி போட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ இப்போ அதுதான் செய்ய போகிறேன். எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு அடுத்த வேலை இதுதான். மெயினான வேலைகள் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். பால்கனியை ஓரளவுக்கு நீட்டாக வச்சுட்டோம். மழை பெய்யறதுனால டெய்லி நனையுது. ஸோ இந்த கவர் தான் போட்டிருக்கேன். மொத்தத்துக்கே 10-15 கவர் கூட வரல. மேலே ஃபுல்லாக நிதிஷ் அப்பா ஷூ ஃபுல்லாக அடுக்கி கவர் போட்டு வச்சாச்சு. கவரில் கூட இந்த மாதிரி உருவஞ்சுருக்கு போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஒன்று இப்படி இழுத்தோம்னா அப்படியே வந்துடும். அது ஈஸியாக இதாகிடும். தண்ணி உள்ளே போகாது, காற்று போகாத அளவுக்கு தான் ஃபுல்லாக எல்லாமே இது பண்ணி வச்சுட்டேன். 2வது ரேக் ஃபுல்லாக நிதிஷோட ஷூ. இந்த 2 அடுக்குமே என்னோட தான். ஆடி ஃபஸ்ட்டு வீக்கில் ஷூ இந்த மாதிரி எல்லாமே வந்து பழைய ஸ்டாக்கை வந்து ஆஃபரில் போடுவாங்க. அப்போ நான் 50% ஆஃபரில் வாங்கி வச்சுக்குவேன். ஸோ அந்த மாதிரி வாங்கினது தான். மொத்தமே 10 கவர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது 100 கவரே வந்து 35 ரூபா தான். அமேசானில் பார்த்த கவர் 10 கவரே 350 ரூபா போட்டிருந்தான். பட் இதுனா யூஸ் அண்ட் த்ரோ தான். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம த்ரோ பண்ணிக்கலாம். அடுத்த வேறு கவர், புது கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 10 கவர் அப்படின்றது மொத்தத்துக்கே 4 ரூபா கூட வராது. வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு மேலே எனக்கு டயர்டாக இருக்கும். நான் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். மணி 12 ஆகுது. நிதிஷ் காலையில் சாப்பிட்ட பழத்துக்கு அப்புறம் வேறு எதுவும் வேணான்ட்டான். அதுக்கப்புறம் 12 மணிக்கு எனக்கு வாட்டர்மெலன் வந்து ஜூஸாக போட்டு கொடுத்துருங்க அப்படின்ட்டான். கொட்டையாக இருந்தால் சாப்பிட ஒரு மாதிரியாக இருக்குமா அப்படின்ட்டான். இது வந்து நல்ல பெரிய கிளாஸு, 500 ml வரும். ஸோ நிதிஷ் வந்து வாட்டர்மெலன் வந்து 500 ml எடுக்கிறான். ஸோ 2வது ஃப்ரூட்ஸாக எடுக்கிறது அவன் இது தான் எடுத்துக்கிறான் ஜூஸு.
பழங்கள் கட் பண்ணிவிட்டு மீதி என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தாங்க. மீதியை இந்த மாதிரி பையில் வச்சு நான் அப்படியே உள்ளே வச்சுருவேன், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன். அப்படி இல்லை அப்படின்னா பாக்ஸ் ஏதாவது கண்டெய்னர் மாதிரி வச்சு அதில் வச்சு மேலே டிஷ்யூ பேப்பர் வச்சு வச்சுருங்க. உங்களுக்கு பழங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது நிதிஷ் அப்பாக்காக எடுத்து வச்சுருக்கேன். அவங்களுக்கு அப்படியே கட் பண்ணி கொடுத்துட்டேன்னா அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ ரெண்டாவதாக குடிக்கிற ஜூஸ் நிதிஷ் அப்படின்றது வாட்டர்மெலன் ஜூஸ் தான் எடுத்துக்கிறான். இந்தா எந்திரிமா, அந்த இடத்த விட்டு எந்திரிக்கணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக கிளாஸ் போகிறதுனால அவனால் எந்திரிக்கவே இல்லை. பயங்கர பசங்களுக்கு எப்போ தான் இந்த ஆன்லைன் கிளாஸ் முடியுமோ. முதல்ல நான் கடவுள்கிட்ட வேண்டுறதே இந்த ஆன்லைன் கிளாஸ் இருக்கக்கூடாதுன்னா பயங்கரமாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ரொம்ப என்னென்னா ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸில் கவனிக்கவே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அசைன்மெண்ட் பேப்பரு, ஹோம் ஒர்க்கு அதெல்லாம் எழுத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒர்க்கு நிதிஷ்க்கு பாவமாக இருக்குது பார்க்க. ஸ்கூல்லனா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. மணி 3 ஆகுது. கரெக்டாக 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 3 மணிக்கு வந்து வறுத்த வேர்க்கடலை வாங்கியிருந்தேன். அந்த வறுத்த வேர்க்கடலை மேலே இருக்க தோல் வந்து உப்பு தண்ணியில் ஊற வச்சுருப்பாங்க. அதனால் அந்த தோலை எப்பவுமே நான் க்ளீன் பண்ணிடுவேன். க்ளீன் பண்ணிட்டு வேர்க்கடலை மட்டும்தான் எடுத்துக்குவோம் நாங்கள் வந்து. ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கோதுமையை மேலேருந்து எடுத்து வந்து அரைக்கிறதுக்காக போகணும். சாயந்தரம் மணி 4 ஆகுது. நிதிஷ் அடுத்து எடுத்துக்கிற பழங்கள் அப்படின்றது ஒரு ஆப்பிளும் ஒரு கொய்யாப்பழமும் எடுத்துக்கிறேன். ஆப்பிள் 160 கிராம் இருக்குது, கொய்யாப்பழம் 112 கிராம் இருக்குது. ஸோ இதை கழுவிட்டு கட் பண்ணி கொடுத்துக்குவேன். அவன் சாப்பிட கரெக்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டு அவன் வெளியே விளையாட போயிடுவான். கோதுமை இன்றைக்கி வெயிலே அடிக்கலை, அதனால் நல்லா காயலை. உள்ளே கடிச்சோம்னா கடுக்குன்னு சவுண்டு கேட்கணும், அந்தளவுக்கு இல்லை. உள்ளே வந்து இன்னும் மாவாக இருந்த மாதிரி தான் இருக்குது. நீ நாளைக்கு ஒரு நாள் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு சாயந்தரமாக தான் அரைக்கணும். அப்படின்னா தான் வந்து டக்குன்னு கோதுமை வந்து பூசணை பிடிக்காது, அதுக்கப்புறம் வண்டு வைக்காது. நல்லா சுக்காக காஞ்சிடணும், அதுக்கப்புறம் அரைங்க. அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் நாளைக்கு இன்னொரு காய வச்சுட்டு அப்புறம் தான் அரைக்க போகிறேன். ஈவினிங் ஒரு 5:45 மேலே வாக்கிங் போக கிளம்புனேன். ஸோ அங்கே ஒரு 1.25 மணி நேரத்துக்கிட்ட வாக்கிங் தான் நடந்தேன் மேலே. ஸோ வீட்டுக்குள்ளேயே இருந்தால் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அதனால சரி வெளியே போகலை, மேலே மொட்டை மாடியில் தான் வாக்கிங் போனேன். காற்று நல்லா இருந்தது, வெக்கை இல்லாமல் நல்லா காற்று இதமாக இருந்தது. அதனால் மேலேயே ஒரு 1.25 மணி நேரம் வாக்கிங் போனேன். மணி 7:30 ஆகுது. நிதிஷும் அவங்க அப்பாவும் நைட்டு டிஃபனாக எடுக்கிறது ஃப்ரூட்ஸ் ஒன்றி தான் எடுக்கிறாங்க. இது நிதிஷ்க்கு பப்பாளி பழம் 150 கிராம், வெள்ளரிக்காய் 150 கிராம், அதே மாதிரி வாட்டர்மெலன் வந்து 300 கிராம் போட்டிருக்கேன். பப்பாளி பழமும் வெள்ளரிக்காவும் 150 கிராம் தான். வாட்டர்மெலன் மட்டும் நிதிஷ் அப்பாவுக்கு கொஞ்சம் 400 கிராம் போட்டிருக்கேன். ஸோ வெயிட் லாஸை விட தொப்பை குறைக்கிறதுக்கு இந்த 3மே ரொம்ப முக்கியம். பப்பாளி பழம், வாட்டர்மெலன், குக்கும்பர். முடிஞ்சால் டெய்லி ஒன்று எடுத்து பாருங்கள், தொப்பை சூப்பராக குறையும். அந்த மாசமாக இருக்கும்போது வயிறு வச்சிருது, அந்த மாதிரி எந்த விதமான தொப்பைகள் இருந்தாலும் குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் சாப்பிட்டா மட்டும் இல்லை, ப்ளஸ் எக்ஸசைஸும் சேர்த்து பண்ணணும். எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது தான் நல்ல ரிசல்ட் வரும். இன்றைக்கி 14th டே நான் வாட்டர் ஃபாஸ்டிங்கை சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நிதிஷும் அவனோட ஃப்ரூட் ஃபாஸ்டிங்கை சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டான். அதே மாதிரி நீங்களும் டயட் அண்ட் எக்ஸசைஸை சூப்பராக ஃபினிஷ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு விலாகி சந்திக்கலாம்.